கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒரு 10 பாயிண்ட்டு, ஆமென். 20 பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு ஒரு 8 பாயிண்ட்டு, மொத்தம் 28 பாயிண்ட். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை வசன ஆதாரத்தோடு நீங்கள் மீண்டும் அந்த வசனத்தை, இந்த செய்தியை பாருங்க. ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பின் நிமித்தம் செய்யணும். கிறிஸ்துவுக்குள் அன்பு இல்லைன்னா அவ்வளோதான், நீங்கள் ஒன்றுமே கிடையாது. தீர்க்க தரிசனம் சொன்னாலும், பேயை ஓட்டினாலும், பற்பல பாஷைகளை பேசினாலும், என்னதான் குதிச்சு 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 நிறைய பேர் குதிக்கிறதுல தான் இருக்கிறாங்க. குதிச்சு சேரை உடைக்கணும். அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம், ஜபம் ஜபம் ஜபம், ஊழியம் ஊழியம் ஊழியம். ஆனா அன்பு இல்லையே. சுபாவ அன்பு இல்லைன்னா, குடும்பத்தின் மேல ஒரு அன்பு இல்லை, கணவன் மேல ஒரு அன்பு இல்லை. ஒரு அம்மா அப்படிதான் அடிக்கடிக்கு பேக்கை தூக்க மாட்டேங்கன்னு போயிடுமா, அடிக்கடிக்கு. அப்போ அவங்க கணவர் வந்து பாஸ்டர் கேட்டாராம், பா உங்களுக்கு மனைவி ஆண்டவர் கொடுத்த ரொம்ப ரொம்ப ஊழியம் செய்யறாங்க சபையில. அதெல்லாம் கரெக்டு தான் பாஸ்டர், ஆனா வீட்டுல சோறு ஆக்க மாட்டாளே. சோறு ஆக்காத எங்களை பட்டினி போட்டு ஜபம் ஊழியம் ஜபம் ஊழியம் ஜபம் ஊழியம். சபை வளருது, குடும்பம் வளரலையே. முதல்ல தெரிந்து கொள்ளுங்கள், முதல்ல குடும்பம் தான் வளரணும். ஒவ்வொரு குடும்பங்களும் ஆவிக்குரிய விதத்துல வளரணும், சாட்சியா நிக்கணும். இங்க சாட்சி இருந்தாதான் சபை சாட்சி. இன்னைக்கு ஒரு நாள் ஆக்டிங் பண்ணிடுறாங்க, ஒரு நாள் ஊழியம், ஒரு நாள் ஜபம். சும்மா ஒருத்தவங்களை பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்காங்க, நல்லா ஜபிக்கிறாங்க, நல்லா சபைக்கு வர்றாங்க, உற்சாகமா இருக்கிறாங்க. இங்க இல்ல, வீட்டுல எப்படி இருக்கிறாங்க? அன்பா இருக்கிறாங்களா? அன்பா இருக்கிறாங்க. கணவன் மேல அன்பு செலுத்துறாங்களா? குடிகார கணவரா இருந்தாலும் அன்பு செலுத்தணும் இல்ல? வாயாடி மனைவியா இருந்தாலும் கணவர் அன்பு செலுத்தணும், பிள்ளைகள் மேல அன்பு செலுத்தணும். இதுதான் சாட்சி. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை அன்பின் வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை அது அன்பின் வாழ்க்கை. இது மாதிரி 28 சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு 8 சொல்லியிருக்கிறேன். மீண்டுமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆமென். 21 கிறிஸ்துவுக்குள் மன்னியுங்கள், 22 கிறிஸ்துவுக்குள் ஆறுதல், 23 கிறிஸ்துவுக்குள்